ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ராக்ஃபோர்ட் சரவணன் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி தான் இப்போ தளபதியை நம்ம நேரில் சந்தித்தோம். திருச்சி மரக்கடை தேர்தல் பிரச்சாரத்தில். ரொம்ப அழகான வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறாரு. இவரை விட அழகழகாக வாக்குறுதிகள்லாம் கொடுத்து வாழ வைக்கிறேன்னு சொல்லி வாழவே முடியாத அளவுக்கு பாதாள குழியில் தள்ளின அரசியல்வாதிகளுக்கு இவர் சொன்னது எவ்வளோ மேலாக தான் தெரியுது. மக்களே, இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு தலைமுறைக்கான தேர்தல். நம்ம தமிழகத்தில் இருக்கிற சிங்கப்பெண்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும், நல்ல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த முறை தாவேக்காவை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. விசில் சின்னத்துக்கு எல்லாருமே ஓட்டு போடுங்க. முக்கியமாக வயசானவங்க, வயசில் பெரியவங்க, இவங்க எல்லாருக்குமே எடுத்து சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியாது மேக்ஸிமம். ஸோ அவங்க தெரிஞ்சுக்கணும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இவருக்கு அரசியல் அனுபவம் அது இருக்காது, தெரியாது, பண்ணாது, யார் இருக்கிறாங்க முதிர்ந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட தளபதி விஜய் சார்கிட்ட யானை பலம் கொண்ட 2 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் எப்படியோ எனக்கு தெரியாது. யானை பலம், யானையை விட முரட்டு சக்தியும் தீர்க்கமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய, மக்களுக்கு செய்யக்கூடிய, நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, கேஎஸ் செங்கோட்டையன் அவர்களும் மிஸ்டர் நாஞ்சில் சம்பத் அவர்களும் தான். அவங்க பெரிய ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். யாருக்கிட்டையும் எந்த ப்ரூஃபுமே கிடையாது. அவர் ஊழல் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு யாருக்கிட்டையுமே எந்த ப்ரூஃபுமே கிடையாது. அப்படி ஊழல் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் மறுபடியும் இந்த கட்சியில் சேருங்கிற அவசியமே கிடையாது. ஊழல் கட்சிக்கே உகந்த கட்சி, ஊழல் கட்சிக்கெல்லாம் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. திமுகவில் போய் அழகாக சேர்ந்துருக்கலாம் அவர். ஸோ அவர் சேரலை. அவர் ஏன் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தில் மிஸ்டர் கேஏ செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற இளைஞர் பட்டாளம் முன்னாடி இருந்ததை விட இப்போ கூடுதலாகவே இருக்குது. ப்ளஸ் இவரோட ரசிகர்களான தொண்டர்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு பக்கம் செங்கோட்டையன் சார் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாஞ்சில் சம்பத் சார் இருக்காங்க. இவங்க 2 பேருமே இரட்டை யானை பலம் தான். இவர் சும்மா இவங்களெல்லாம் எதிர்பார்த்து அந்த இரட்டை யானையை தன்னோட ஃப்ளாகில் அவர் கொண்டுட்டு வரல. ஸோ இதெல்லாம் இயற்கையாக அமைஞ்சது. அதே மாதிரி தான் இவங்களும் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறமுமே இன்னமும் நல்லா திடமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லோரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. இந்த தடவை தேர்தல் ரொம்ப மிக மாற்றத்தை கொடுக்க போகுது. நல்லா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, மாற்றி மாற்றி ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. தமிழ்நாடு அழியறதுக்கு உண்டான ஆஃபர் லெட்டர் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாடு அழியறதுக்கு உண்டான ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. நல்லா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கேட்டுங்க. திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த 505 வாக்குறுதிகளையும் ஒரு மேடை போட்டு ஒன்று விடாமல் மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்ல சொல்லுங்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்ல சொல்லுங்கள். 505 வாக்குறுதிகள் அவர் சொல்லிட்டார் அப்படின்னா, அப்படியே சொன்னதுக்கப்புறம் அதில் எத்தனை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதுக்குண்டான எத்தனை வாக்குறுதிகள் செய்து முடிச்சிருக்காரு அப்படிக்குண்டான ஆதாரத்தை அவர் கொடுத்தார் அப்படின்னா, மறுபடியும் எல்லாம் அவருக்கே ஓட்டு போடுங்க. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு அழியட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு அழியட்டும். மக்களே, இது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. தலைவர் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப தீர்க்கமான முடிவில் இருக்கார். எந்த ஒரு சூழ்நிலையும் பின்வாங்கிறதுக்கு உண்டான வேலையே இல்லை. அதில் தெளிவாக இருக்கார். தன்னோட குடும்பங்கள் தன்னை வேண்டான்னு ஒதுக்குனாலும் சரி, நான் மக்களுக்காக தான் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வீட்டில் அவருக்கு இருந்த ஒரே ப்ரெஷர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் அரசியலுக்கு போகக்கூடாது. அரசியலுக்கு போனீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துலேருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரும். திமுக எந்தெந்த ஆங்கிளில் உங்களை தர மட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுமோ, அதால் பாதாளத்துக்கு கொண்டு போகணுமோ, அது எல்லா வேலையும் திமுக செய்யும் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் சங்கீதா அவர்கள், விஜய் சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவர் கேட்கல. அப்பா அம்மா சொன்னாங்க, அதுவும் அவர் கேட்கல. நான் ஏன் மக்களுக்காக, ஏன் நண்பர்களுக்காக, ஏன் ரசிகர்களுக்காக, ஏன் அம்மா அப்பா அக்கா தங்கைகளுக்காக நான் இறங்கி நான் செய்யத்தான் போகிறேன், நான் மாற்றத்தை உருவாக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறாரு. ஸோ மக்களே, வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. இந்த தேர்தல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல்.
ஸோ அதனால் எல்லாரும் நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கிற வேட்பாளர்கள் தான் வேறையே தவிர அவங்கள எல்லாத்தையும் இயக்க போகிறது ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக எல்லாரும் இந்த தடவை நிதானமாக சிந்திச்சு ஓட்டு வாக்களியுங்க. விசில் சின்னத்துக்கு மட்டுமே வாக்களிங்க. வேறு எந்த ஒரு சின்னத்தையும் மைண்டில் கொண்டுட்டு போகாதீங்க. எல்லாரும் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன் நம்ம பூத்து போகிற வரைக்குமே ஓட்டு போடுற வரைக்குமே வந்து பின்னாடியே வருவாங்க. என்ன நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ தேர்தல் நெருங்க இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ எல்லோரும் கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. வெற்றிக்கு உண்டான வழியை மட்டும் தேர்ந்தெடுங்க. அது ஒன்று மட்டும்தான் நம்மளை மாற்றும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இதில் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக வெல்லும், மக்கள் ஆதரவோடு. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராக்ஃபோர்ட் சரவணன்.